அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இருதயத்தின் தீர்மானம். என்ன இருதயத்தின் தீர்மானம்னா, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அதாவது ராஜா அவர்களுக்கு தான் உண்ணும் உணவை, அரண்மனை உணவை கொடுத்து அவர்களை வளர்க்கும்படி அஸ்மனாசுக்கு சொன்னான். அந்த ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்றாரு. அரண்மனையிலிருந்து வருகிற அந்த ஆகாரங்கள், அதில் தாங்க சில தீர்மானம் இருக்குது. குறிப்பாக யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பிரமாணத்திலே. ஆனால் ராஜாவுடைய அரண்மனை ராஜபோஜனங்கிறது பன்றி இறைச்சி விசேஷமானது, இரத்தத்தோடு புசிக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ராஜபோஜனத்தில் இருக்கும். ஆனால் அது பிரமாணத்துக்கு விரோதமானது. ஆகவே பிரமாணத்துக்கு விரோதமாக நான் புசிக்க மாட்டேன் என்று, அப்படி புசித்தால் அது தீட்டு என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அதை புசிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானம் தாங்க தானியேலை உயர்த்துவதற்கும் அவன் ஒரு சரித்திர புருஷனாய் மாறுவதற்கு காரணமே அவன் எடுத்த அந்த தீர்மானம். என்ன சொல்லுகிறேன், இது பார்ப்பதற்கு மாம்சத்தில் எடுத்த தீர்மானம் போல தெரியும் உங்களுக்கு, ஏன்னா புசிக்கிற காரியம். ஆனால் இது மாம்சத்தில் எடுத்த தீர்மானம் அல்ல, ஆவியில் எடுத்த தீர்மானம், குறிப்பா இருதயத்தில் எடுத்த தீர்மானம். ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று, நான் தீட்டுப்படக்கூடாது என்று அவன் இருதயத்தில் எடுத்த தீர்மானம். தீர்மானம் எடுக்கணும்னா இதை போல தீர்மானம் எடுக்கணுங்க வாலிபர்கள். எந்த விதத்திலும் இந்த உலகத்தால் நான் திட்டுப்பட மாட்டேன். உலக ஆசாபாசங்கள், உலக இச்சைகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உலகத்தால் நான் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டினால், அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தானியேலை உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவது அதிக நிச்சயம். ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.